கோவையில் இன்று நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவையொட்டி மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கு மாவட்டங்களை தன் வசப்படுத்த திமுக ஆயத்தமாகிறதா என்ற கேள்வி பல்வேறு அரசியல் கட்சியினரிடையே எழுந்துள்ளது. அதுகுறித்து தற்போது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கோவையில் இன்று நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவையொட்டி மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு மாவட்டங்களை தன்வசப்படுத்த திமுக ஆயத்தமாகிறதா என்ற கேள்வி பல்வேறு அரசியல் கட்சியினரிடையே எழுந்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40க்கு 40 என்ற இமாலய வெற்றியை திமுக பதிவு செய்தது. வெற்றி களிப்பு முடிவதற்குள்ளாகவே கோவை மாவட்டத்தில் முப்பெரும் விழா நடத்தப் போவதாக திமுக அறிவித்தது அரசியல் வட்டாரங்களில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா காலம் தொட்டு தமிழ்நாட்டில் தேர்தல் என்று வந்துவிட்டால் கொங்கு மண்டலமாக கருதப்படும் கோவை, திருப்பூர், நாமக்கல், கரூர், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டையாகவே இருந்தன. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் நடந்த பல்வேறு தேர்தல்களில் கொங்கு மண்டலங்களில் திமுக ஆதிக்கம் செலுத்த முடியாத சூழலே காணப்பட்டது. இருப்பினும் தொடர் முயற்சியால் 2 முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கோவை நாடாளுமன்ற தொகுதியை கைப்பற்றி மேற்கு மாவட்டங்களில் தன் கொடியை நாட்டத் துவங்கியது. திமுகவை பொறுத்தவரை மாநாடு என்றாலே திருச்சி என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் சேலம் மாவட்டத்தில் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொங்கு மண்டலத்தை திமுகவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் எளிதில் வெற்றி பெற முடிந்த திமுக கொங்கு மண்டலங்களில் தன் கொடியை நாட்ட பெரிதும் சிரமப்பட்டு வருகிறது. அதனை அறிந்தே திமுக தனது மாநாடுகளை கோவை போன்ற மேற்கு மாவட்டங்களில் தொடர்ந்து நடத்தி வருகிறது. பாஜக மற்றும் அதிமுகவில் பெரிதும் குறிவைக்கப்படும் கொங்கு மண்டலத்தில் திமுக சார்பில் ஒரு நட்சத்திர அந்தஸ்தை ஏற்படுத்தி மக்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்தில் தேர்தலுக்கு முன்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மேற்கு மண்டல நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பாளராக திமுக நியமித்தது. குறிப்பாக நடந்து முடிந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்ற 75 தொகுதிகளில் 44 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவை. மேலும் கொங்கு மண்டலத்தின் 10 மாவட்டங்களில் உள்ள 65 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெறும் 24 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. என்னதான் நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு மாவட்டங்களில் திமுக வெற்றி கனியை பறித்தாலும் சட்டமன்ற தேர்தல்களில் திமுக வெற்றி பெறுவது கடினமாகவே இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டே வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றும் முனைப்பில் திமுக இறங்கியுள்ளது. அதன் துவக்க புள்ளியாக கோவை கொடிசியா மைதானத்தில் முப்பெரும் விழாவை நடத்த திமுக திட்டமிட்டுள்ளது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கடந்த கால தேர்தல்களில் அதிமுக ஆட்சியில் சாலை மேம்பாலங்கள் அமைத்தல், அரசு அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டுதல் போன்ற பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வாக்கு வங்கியை தன்வசப்படுத்தியிருந்தது. அதேபோல் கோவையில் வரும் தேர்தல்களில் திமுக காலூன்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கோவை மக்களின் நீண்டகால கோரிக்கையான செம்மொழி பூங்கா அமைக்கும் பணியை துரிதப்படுத்தியுள்ளது. மேலும் கோவையில் சர்வதேச அளவிலான கிரிக்கெட் மைதானத்தை கட்டுவதற்கான நடவடிக்கையும் திமுக எடுத்து வருகிறது. வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற கோவையில் நடைபெறும் முப்பெரும் விழா தமக்கு ஊக்கமளிக்கும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை திமுக கொங்கு மண்டலத்தை தன்வசப்படுத்தும் தீவிரத்தை உணர்த்துகிறது. இவ்வாறு கொங்கு மண்டலத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வரும் திமுக 2026இல் கொங்கு மண்டலத்தை முழுமையாக கைப்பற்றும் வியூகத்தை தற்பொழுது வகுத்துள்ளதை இந்த மாநாடு தெள்ள தெளிவாக காட்டுகிறது. குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவகுமார்.